ஆஸ்தி வரைக்கும் வர்றது சொந்தம்னா அஸ்தி வரைக்கும் வர்றது தாங்க நட்பு. கூப்பிட்டாலே உதவி பண்ணாத இந்த காலத்துல கூப்பிட்டாலே உதவிக்குன்னு வர்றதுதான் தோழன். அதாவதுமா அர்ஜென்ட்னு போன் பண்ண ஆம்புலன்ஸ் மாதிரி 10 ரூபாய்க்கு டாப் பண்ணி விடுறான்னா தேவை. கரெக்ட். அதே மாதிரி நம்ம காதுல சேர்த்து வைக்கிறதுக்காக மூஞ்சி முகம் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்குறவங்க அவங்க தானே தோழன். ஓகே, நீ எதை சொல்லிட்டா நான் சொல்லி ஆகணும். கட்டுக்கிட்டா பணம் கண்டு வீட்டுக்கு பணம் வாங்கி நம்ம கட்டவத்தை வச்சு அதுக்கு மேல போடுறவன் தான் தேவை. கரெக்ட். இப்ப எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லா காலத்தையும் நம்ம கூடியே இருக்கிறவங்க தாங்க தோழன். தோழனை பத்தியும் நட்பை பத்தியும் தமிழ் சினிமால பல சினிமாக்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டாரின் தளபதி, சூர்யா சாரின் பிதாமகன், இளைய தளபதியின் நண்பன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்ல. சொல்லிட்டே போலாம். அப்புறம் நைட் ஆயிடும். ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்னால கொஞ்சம் லேட்டா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக நாங்க ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க லேட்டா வந்தாலும் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு டீமோட உருவாகி வந்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் தான் தோழா. அண்ட் இந்த தோழாவுடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாக்கு மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். Friends from the industry and media, thank you so much for coming here. And கார்த்தி சார், நாகார்ஜுனா சார், தமன்னா, 3 பேரோட பேரை கேட்டாலே ஒரு வெற்றி காம்பினேஷன் தெரியுது இல்லையா? இது உருவானதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா PVP நிறுவனம். எஸ், கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்க எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன எழுதி நீங்க பார்க்க போறீங்க. அந்த மேல இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கொஞ்சம் நல்ல சவுண்ட் பத்தலமா அது இவ்வளவு நாள் இந்த பேபி பேபின்னு நாங்க மட்டும் இந்த பாட்டை பேபி பேபின்னு மனசுக்குள்ள கூட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்போ நீங்க எல்லாரும் முன்னாடி எங்களோட பேபியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு வம்ஷிஜி இஸ் ஹியர். வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் ஒரு சில தோழர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீ தெலுங்குல பேசு, நான் தமிழ்ல பேசு. அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃப்ரெண்ட்ஸ் లేకుండా జీవితం లేదు. ஐயோ, இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியல. உயிர்காட்டம் தோழம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது அப்படியே தெலுங்குல வச்சுக்கோங்க. இந்த தோழா படம், அதாவது ஒரு தான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருள் போறோம் மனசார பாராட்டுற இந்த முழு டீம் டெஃபினட்டா இந்த படம் 100 days ஓடும். எந்த தோழனும் என் தோழனும் சத்தியமா ஜெயிப்பான். ஆனா அதுக்கு முழு காரணமா இருக்கிற எங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் நல்ல ஹீரோயினை காணுங்க. அதை வந்திருந்தா அவங்களையும் 2 வார்த்தை சொல்லியிருப்போம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஓகே, உங்களை மாதிரி தான் நாங்களும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்காக நன்றி, ரொம்ப நன்றி. மறுபடியும் டெஃபினட்டா ஒரு வெற்றி விழாவில் உங்க அத்தனை பேரையும் சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட உட்கார்ந்து கைத்தட்டுறதுக்காக நாங்க இறங்குறோம். சிங்கத்துக்கு வாழ்த்துக்கள். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு, நீ மிகப்பெரிய பணக்காரன். ஒரு நண்பன் நகரத்துக்குள்ள இருந்தாலே பெரிய பணக்காரன் அர்த்தம். அதுதான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நகரத்துல யாரும் இல்ல, எல்லாம் வெளியில ஃபாரின் போயிட்டாங்க. ஆமா, ஓகே. நீங்க சீமா சார், நீங்க ஸ்ரீமான் சார் சொல்லுங்க. நான் ஒரு வசதியான நண்பனை தேடிட்டு இருக்கேன். வசதியான நண்பனா? அப்பெல்லாம் அப்ப சார் இருக்காரா? சார் இருக்கார். அவர் மனசால் வசதியானவர். அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். ஒண்ணு கேட்கல. சிங்கம் வெகு விரைவில் கர்ஜிக்கும். இது போல அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம சந்தோஷப்படுத்தும். பட் 2மே வெற்றி தான். சிங்கம் ஒரே இப்படி வளர்த்துட்டு 3 படம் பண்றது ரொம்ப ஏன் சரி சூப்பரா இருக்கு. இனிமே ஆல் தி பெஸ்ட் எவ்ரிதிங். ஏன்னா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் மேட்டர் இல்லை. பிளான் பண்ணாம வரனதுனால இப்படியே இறங்கிடுறோம். வணக்கம். என்னோட ஃபேவரட்
சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எல்லா ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நாகார்ஜுனா, ஹி நோஸ் வாட் அ ஃபேன் கேர்ள் ஐ ஆம். ஒவ்வொரு தரையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவேன், அவர் வந்து சரியில்லைன்னு தடுத்து விட்டுருவாரு. அப்புறமா சூர்யா மை பிரதர் அண்ட் கார்த்திக், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கார்த்திக் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு பிரியர். எப்படின்னா நான் வந்து இந்த பிரேக்ல இருக்கும்போது மணி சார் கூட தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ சூர்யா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மணி சார் வந்து தம்பி சாப்பிட்றது பார்த்து ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி சாப்பிட்ற அப்படிலாம் கேட்பாரு. ஸோ கார்த்திக் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, பார்க்கும்போது கார்த்திகை காணோம், எங்கேயோ போயிட்டாரு. ஸோ மணி சார் ஏதாவது கோச்சுக்கிட்டானா அப்படின்னு பார்த்தா இந்த தம்பி வந்து எங்கேயோ காஸ்டியூம் பேங்க் பின்னாடி உட்காந்து அதே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாரு மணி சார் பார்வைக்கு தூரமா. பட் look at him today, looking so gorgeous there, looking fantastic in this film. PVP is family. இருந்துச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எந்த மேடையில் ஏறினாலும் மாமா சைக்கியமா அப்படின்னு தான் கார்த்தி கூப்பிடுவேன். ஆனா ஒரு முறை கூட நான் சைக்கிள்னு சொன்னதே இல்லை. ஆனா எல்லா மேடையிலும் மாமா சைக்கியங்கிற குரல் தான் கார்த்தி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நானும் கார்த்தியும் பருத்தி வீரன்ல ஒன்றா ஒர்க் பண்ணோம். அது ஒரு அருமையான அனுபவம். கார்த்திக் அது முதல் படம். நாங்கள் தேனியில் வந்து வெகு நாட்கள் 2 பேரும் ஒன்றாவே பல ஷூட்டிங் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருந்திருக்கோம். அதுக்கு பிறகு கார்த்தியினுடைய வளர்ச்சி, தன்னை வளர்த்துக்கிட்ட விதம் மிக பிரமாண்டமான வளர்ச்சி. எனக்கு இந்த படத்தில் வந்து 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கார்த்தி, 2வது நாகார்ஜுன் சார். மனசு படத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு மகனுக்கு இடையில நின்று அவர் அந்த ஒரு அன்போடு அவர் பார்த்து சிரிக்கிற ஒரு அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த படத்தை அவங்க உண்மையுமே லவ் சார். அதுக்கடுத்தது தமிழா, அவங்கள பற்றி சிறப்பாக சொல்லணும். ஒரு ரோஜா பூ மாதிரி அவங்க இயல்பிலேயே ரொம்ப பிளசண்டான முகம். இந்த படத்தில் கார்த்தியும் நாகார்ஜுன சாரும் தமிழாவுக்கு கார்த்திக்கு போட்டியாகவே ரொம்ப அழகா இருக்காங்க 2 பேரும். ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நீங்க சிரிக்கிறது கார்த்தி சிரிக்கிறது நீங்களுமே நஞ்சு அல்லது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் வெற்றி அடைய இந்த டீம் முழுமைக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பிள்ளைங்க நாகார்ஜுனா சாரும் நானும் ஒன்றா ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். பிசி ரெட்டி டைரக்ஷன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட எனக்கு 17 வயசு இருக்கும், அவருக்கு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க அப்பாவோட ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 3 பொண்ணு குழந்தைங்க, பையன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கார்த்தி என்னுடைய பையனை நான் வந்து ஸ்வீகாரமே பண்ணிட்டேன். ஐ எம் so happy. Karthi, honestly telling you, you have lived every frame in this film. God bless you. And ரொம்ப நல்லா இருக்கு படம். என் பொண்ணு சூர்யாவோட பயங்கர ஃபேனு. அவளுக்கு ரொம்ப ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாரு சார். இப்போ லா படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் வன்சி ஆல் த பெஸ்ட். அண்ட் நாகார்ஜுனா சார் அந்த கார்த்தியோட டீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. And Tamanna சொல்லவே வேண்டாம், she is really a baby. So God bless you once again. And I'm sorry, PVP sir, Ranga sir, amazing movie sir. Ramana, we are looking forward for it, and we are also going to do some projects together. I'm very proud. அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சார் வணக்கம், நாகார்ஜுனா சார் வணக்கம், எங்கள் தோழர் கார்த்திக் அவர்களுக்கும் வணக்கம். நட்பு எல்லாருக்குமே ஒரு சிறந்த உறவு, பண்பு, பாசம் எல்லாமே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த நட்புக்கு உயிர் கொடுத்துருக்க தோழா கார்த்திக்குக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக நான் 100வது நாள் வந்து பேசுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ நாகார்ஜுனா சார். தேங்க்யூ.